நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நீ கடையில நான் பார்த்தேன் கொன்றுவேன். நான் கடையில பார்த்தேன் உன்னை கொன்றுவேன். கேமரா அடிப்பா என் ஊர்ல கடை வச்சிருக்கணும் உனக்கு. உன்னை சாவே வச்சிருவேன். உன்னை என் ஊர்ல கடை வச்சிருக்கேன். அச்சு மண்டே கேச்சு போயிடலாம். வெளியவா நீ கம்முனது. திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு ரயில் நிலையம் அருகே பஜனை கோவில் தெருவில் அமைந்துள்ள பேக்கரிக்கு இரவு 10:30 மணியளவில் 2 மர்ம நபர்கள் சென்றுள்ளனர். இருவரும் ஓசியில் பால்கோவா கேட்டதற்கு கடையின் உரிமையாளரான நந்தகுமார் பணமில்லாமல் பால்கோவா கொடுக்க மறுத்துள்ளார். சொல்லுங்கண்ணா, எனக்கு தேவையானது நான் கேள் சொல்றா. இதனால் ஆத்திரமடைந்த அந்த மர்ம நபர்கள் எங்க ஊர்ல கடைய போட்டுட்டு எங்களுக்கே இல்லைன்னு சொல்லுறியா என கூறியதோடு ஆபாசமாக திட்டி அருகில் இருந்த கட்டையால் கடையை தாக்க முயன்றனர். என் ஊர்ல கடை வச்சிருக்கணும் உனக்கு. உன்னை சாவே வச்சிருவேன். உன்னை என் ஊர்ல கடை வச்சிருக்கேன். அம்மாங்கடா லேடிஸ்டா ஒரே ஒரு கொட்டு மட்டும் கொடுறேன். அடி ஆயிட்டம்பா. மாட்டிப்பா நம்ம. அப்போது நந்தகுமாரின் தாயார் அவர்களை தடுத்து நிறுத்தியுள்ளார். அம்மா தாய்டா இல்ல நம்ம தாய். சின்ன யாங்கிட்ட கடன் கொடுக்க மாட்டேன். நீ எல்லாம் டாக்டரா கிட்ட போயிடுறேன். மாட்டி நம்ம கிளீன் மாட்டி கேமரா அடி. பின்னர் பேக்கரியில் அடுக்கி வைக்கப்பட்ட தின்பண்டங்களை கீழே வீசி அந்த மர்ம நபர்கள் அலப்பறை செய்துள்ளனர். கேமரா அடிப்பா. மாட்டி நம்ம கேமரா அடி பாப்பலாம். நம்ம கேமரா அடிப்பா. ஒத்த அடி அவ்வளோ. இனிமே உன்னை கடையில பார்த்தா கொன்று விடுவேன் என்றும் சிசிடிவி காட்சியை கொடுத்தாலும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து உன்னைய சாவடிச்சிருவேன் என கொலை மிரட்டல் விடுத்து அங்கிருந்து புறப்பட்டனர். அச்சு மண்டே கேச்சு போயிடலாம். பொங்கலாமா ஒரு சொந்த கேள்விவா கறி வந்துடுவான். தப்பா இல்லையா? அதுக்கப்புறம் உங்களை நீ கடையில நான் பார்த்தேன் கொன்றுவேன். பின்னர் கடையின் உரிமையாளர் நந்தகுமார் அதே பகுதியில் ஹார்ட்வேர் கடை நடத்தி வந்த தனது நண்பரான மற்றொரு நந்தகுமாருக்கு இது குறித்து போனில் தகவல் கொடுத்துள்ளார். அங்கு வந்த நந்தகுமார் யார் இந்த பொருட்களை எல்லாம் தூக்கி வீசியது என கூச்சலிட்டார். பின்னர் அங்கு வந்த 2 மர்ம நபர்களும் பேக்கரி உரிமையாளரின் நண்பரான நந்தகுமாரை மறைத்து வைத்திருந்த அரிவாளால் ஓட ஓட சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதனால் அவருக்கு பல இடங்களில் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. அரிவாளால் வெட்டியவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். பின்னர் காயமடைந்த நந்தகுமாருக்கு அங்கிருந்தவர்கள் தண்ணீர் கொடுத்து அவரை திருவள்ளூர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இந்த பரபரப்பு காரணமாக பேக்கரி உரிமையாளரின் தாய் உடனே பேக்கரியின் கதவை இழுத்து மூடினார்.
தகவல் அறிந்த செவ்வாய்ப்பேட்டை போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்திய போது பேக்கரியில் அட்டகாசம் செய்தவர்கள் அதே பகுதியைச் சேர்ந்த அருண் மற்றும் கோபால் என்பதும் இருவர் மீதும் காவல் நிலையத்தில் ஏற்கனவே 2 வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்தது. பின்னர் அருண் கோபால் இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.